கோவையில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள தனியார் விடுதிகள் அறைகளில் நடைபெற்ற திடீர் சோதனையில் கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களும் ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்கும் வண்ணம் மாநகர மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் செட்டிப்பாளையம், மலுமிச்சம்பட்டி, கோவில்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 400 காவலர்கள் அடங்கிய குழுவினர் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள தனியார் விடுதி அறைகளில் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் போதைப் பொருட்களும் ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், ஆபரேஷன் கிளீன் கோவை என்ற திட்டத்தின் கீழ் நடைபெற்ற சோதனையில் 6.5 கிலோ கஞ்சா, 52 கிலோ குட்கா, 8 ஆயுதங்கள், 46 பைக்குகள் மற்றும் ஒரு கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இது தொடர்பாக 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், சந்தேகத்தின் அடிப்படையில் 55 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். காலையிலேருந்து சோதனை செஞ்சுருக்கோம். அந்த சோதனையில் இதுவரைக்கும் 13 அக்யூஸ்டு செக்யூர் பண்ணியிருக்கோம். 55 சஸ்பெக்ட் பிடிச்சிருக்கோம். 6.3 கிலோ கஞ்சா சீஸ் பண்ணியிருக்கோம். 52 கிலோ குட்கா, கூல்லிப் குட்கா இந்த போன்ற ப்ராடக்ட்ஸை சீஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 8 வெப்பன்ஸு, அப்புறம் 2 வீலர்ஸ் 46 2 வீலர்ஸு, ஒரு 4 வீலர். 46 2 வீலர் வந்து டாக்குமெண்ட் இல்லாதது, நம்பர் பிளேட்டு ஃபேக் நம்பர் பிளேட்டு, அதே போல் நம்பர் பிளேட்டு இல்லாத வண்டி, இந்த வண்டியில் சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேற்கும் இந்த அக்யூஸ்டுங்க மற்றும் சஸ்பெக்ட் பிடிச்சவங்கள தீர விசாரித்து இவங்களுக்கு இந்த போதைப்பொருள் எங்கேருந்து வருது, யார் சப்ளை பண்ணுறா, இதில் வேறு யாரெல்லாம் இன்வால்வ் இருக்காங்க, அவங்களெலாம் வந்து விசாரிச்சுட்டு மேற்கொண்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். விசாரணை தீவிரப்படுத்தப்படும்.